தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீரே உன்னதர், சர்வ வல்லவர், எங்களை படைத்தவர், எங்களை உருவாக்கினவர், எங்களை தாங்குகிறவர், எங்களை வழி நடத்துகிறவர், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நீர். பிதாவே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன், நீர் விரும்பினவருக்கு மனுஷரின் ராஜ்யங்களில் ஆளுகையை கொடுக்கிற தேவன். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். தாப்பனே, எங்கள் இந்திய பாராளுமன்ற எலெக்ஷன்ஸுக்காக வருகிறோம். தாப்பனே, உம்முடைய இருதயத்தின் விருப்பத்தின்படி நல்ல பிரதம மந்திரியும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கு பயந்து உம்முடைய பாதையிலே, உம்முடைய ஞானத்திலே இந்த தேசத்தை வழிநடத்தக்கூடிய நல்ல பிரதம மந்திரியும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, துன்மார்க்கமான மக்களை ஆளுகைக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். துன்மார்க்கமான மக்களை ஆளுகையிலிருந்து அகற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீரே பெரியவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர், மனுஷருடைய இருதயங்களை அறிந்த தேவன். பிதாவே, நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய மாபெரும் உதவிக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால எங்கள் தேசத்து பாராளுமன்ற எலெக்ஷன்ஸுக்கு விரோதமான எல்லா பிசாசின் கிரியைகளையும் கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினால இந்த எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட எல்லா பிசாசின் ஆயுதங்களையும் சபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இந்த எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட எல்லா பிசாசின் ஆயுதங்களும் வாய்க்காமலே போவதாக. பிதாவே, நீர் பெரியவர், நீர் சர்வ வல்லவர். பிதாவே, உம்முடைய ராஜ்யம் எங்கள் தேசத்தில் பரவட்டும், ஆளுகை செய்யட்டும். பிதாவே, நீர் உன்னதர், நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் கர்த்தர். பிதாவே, நீர் எங்களுக்கு மாபெரும் விதத்தில் உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, இந்த தேசத்தில் சமாதானம் உண்டாகட்டும், ஒற்றுமை உண்டாகட்டும். மதம், மொழி, ஜாதியின் அடிப்படையில் பிரிவினைகள் உண்டாகாமல் தாப்பனே, எங்கள் தேசத்தில் ஒற்றுமை உண்டாகட்டும், சமாதானம் ஆளுகை செய்யட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து, எங்கள் தேசத்தின் மீது கண்ணோக்கமாயிருந்து எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, இந்த எலெக்ஷன்ஸ் நியாயமான விதத்தில், நேர்மையான விதத்தில் நடத்தப்படட்டும். எல்லாவித மோசடி வேலைகள், ஏமாற்று வேலைகளை எல்லாம் நீர் தடுத்து நிறுத்தமா ஜெபிக்கிறோம், அகற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய உதவிக்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya to Jesus, hallelujah to Jesus. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். பிதாவே, அமெரிக்க அதிபர் எலெக்ஷன்ஸுக்காக வருகிறோம். தாப்பனே, இந்த எலெக்ஷன்ஸ் நியாயமான விதத்தில், நேர்மையான விதத்தில் நடத்தப்படட்டும். தாப்பனே, உம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற அதிபரை நீர் அமெரிக்க தேசத்துக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கு பயந்து உம்முடைய திட்டத்தின்படி, உம்முடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற விதத்தில் அமெரிக்க தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய நல்ல அதிபரை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தத்துக்கு விரோதமான எல்லா கிரியைகளும் அவமாகி போகட்டும். இயேசுவின் நாமத்தினால தேவ மனுஷனுக்கு விரோதமான எல்லா பிசாசின் சதிகள், திட்டங்கள், ஆயுதங்கள் ஒளிந்து போவதாக. பிதாவே, உம்முடைய சித்தத்திற்கு எதிரான எல்லா கூட்டணிகளும் அவமாகி போவதாக. பிதாவே, நீரே பெரியவர் என்பது வெளிப்படட்டும். அவர்கள் வெறும் நாசியிலே சுவாசமுள்ள மனிதர்கள் என்பது அவர்களுக்கு வெளிப்படட்டும். பிதாவே, நீர் உன்னதர், நீர் பெரியவர். பிதாவே, உம்முடைய சித்தம் நிறைவேறுகிறபடியால் ஸ்தோத்திரம். Hallelujah to Jesus, glory be to God. பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்ரோன் ஹகரான லேபரோத்ரா எப்ரூன் அந்திரேரஷிந்திரா ரோனந்திரேரக்கன எப்ரூன் அந்திரேரஷ். பிதாவே, உம்முடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது: ஜனங்களே, நீங்கள் கூட்டம் கூடுங்கள், முறியடிக்கப்படுவீர்கள். தூர தேசத்தாராகிய நீங்கள் எல்லாரும் செவி கொடுங்கள், இடைக்கட்டி கொள்ளுங்கள், முறிந்தோடுவீர்கள். ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாகும். வார்த்தை வசனியுங்கள், அது நிற்காது. தேவன் எங்களோடு இருக்கிறார். பிதாவே, இந்த வார்த்தையின்படியே நீர் அமெரிக்க தேசத்தில் இந்த அதிபர் எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட காரியங்களில் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, இஸ்ரவேல் தேசத்தின் மீது உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும், அங்கே சமாதானம் உண்டாகட்டும். இஸ்ரவேலுடைய சத்துருக்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படட்டும்.
ஒரு வழியாக வருகிறவர்கள் 7 வழி திரும்ப ஓடட்டும். இஸ்ரவேலுக்கு விரோதமாக உண்டாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போவதாக. பிதாவே, இஸ்ரவேல் பலப்படட்டும், வேரொன்றட்டும், விரிவாகட்டும். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டபடியா ஸ்தோத்திரம். இப்போதும் தாப்பனை நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜெபத்தில் ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, உம்முடைய சரீரத்தில், கிறிஸ்துவின் சரீரத்தில் பரிந்துரை செய்யக்கூடியவர்களையும் ஜாமக்காரர்களையும் எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசுவாசிகளின் ஜெப வாழ்க்கையை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதிகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்மோடு கூட உறவாட, உம்முடன் நடக்க, உம்முடைய வார்த்தையின்படி, உடன்படிக்கையின்படி ஜெபிக்க கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். எங்களுக்கு இந்த காலத்திற்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா விதமான நோய், வலி, வேதனைகள் நீங்கி போகட்டும். தாப்பனே, உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லா வலி, வேதனைகள், வியாதிகளை விரட்டி அடிக்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக. தாப்பனே, மக்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், ஆவி, ஆத்மா, சரீரத்தில் பலன் உண்டாகட்டும். தாப்பனே, முன்னேறுவதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன் உண்டாகட்டும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சோர்ந்து போய் மனமுடைந்திருக்கிற ஜனங்களை தாப்பனே நீர் தேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால பாரங்கள் நீங்கி போகட்டும். தேவ சமாதானம் அவர்களை ஆளுகை செய்யட்டும். தாப்பனே, நம்பிக்கையின் தேவன் நீர். அவர்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகட்டும், நல்ல எதிர்காலம் உண்டாகட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், ஜெபம் என்பது ஒரு சடங்காச்சாரம் கிடையாது. ஏதோ நான் ஒரு பக்தி நிறைந்தவன் அதனால் இதை செய்கிறேன், இல்லை எங்கள் மதத்தில் இது செய்கிறாங்க அதனால் நானும் செய்கிறேன், அப்படி கிடையாது. இது தேவனோடு இருக்கிற ஒரு உறவு. தேவனோடு நாம் நடப்பதற்கும், தேவனோடு கூட உறவை வளர்த்து கொள்வதற்கும், இந்த பூமியில் அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல கருவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் ஜெபிக்கும்போதே ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், பதில் கொடுத்தார். நம்முடைய தேசத்திலும் நாம் ஜெபித்த சகல காரியங்களிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம். ஹல்லேலூயா. மத்தேயு 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26. இன்று ஒரு குறிப்பான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். முதல்ல நம்முடைய டெக்ஸ்டெல்லாம் வாசிச்சிடலாம். இந்த வசனங்கள்லாம் கருத்தாக வாசிங்க. இப்போ மட்டும் இல்லை, மற்ற நேரங்கள்லையும் ஜெபத்தோடு வாசிங்க. இந்த சத்தியம் உங்களுக்குள்ளே இறங்கிருச்சுன்னா உங்கள் ஜெப வாழ்க்கையே மாறிடும். ஜெபம் மட்டுமல்ல, வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நிறைந்து வழிந்து ஓடுவதற்கு இதெல்லாம் முக்கியமான காரியங்கள். இதெல்லாம் இருந்தால் தான் அது வரும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம். மத்தேயு 26:26 வசனத்திலிருந்து. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா டு ஜீசஸ். நமக்கும் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தருக்கும் இயேசுவின் இரத்தத்தினால உடன்படிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2:11 வாசிப்போம். ஆனபடியால் முன்னே, அதாவது நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, மாம்சத்தின்படி புறஜாதியராயிருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனமுடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள். பாருங்கள், விருத்த சேதனம் என்பது உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. அப்போ விருத்த சேதனம் உள்ளவர்கள் அப்படின்னா தேவனோடு கூட உடன்படிக்கை உள்ளவர்கள். விருத்த சேதனம் இல்லாதவர்கள் அப்படின்னா தேவனோடு கூட உடன்படிக்கை இல்லாதவர்கள். நாம் ஒரு காலத்தில் விருத்த சேதனம் இல்லாதவர்களாக, தேவனோடு கூட உடன்படிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம். ரைட்? அது மட்டுமல்ல, 12ஆம் வசனத்தை கவனிப்போம். அக்காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக உடன்படிக்கை இல்லாத ஜனமாக நாம் வாழ்ந்த அக்காலத்தில் இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாயிருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். இந்த அறிவு இருக்கணும். ஏசப்பாவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் எப்படி இருந்தேன், அவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நான் எப்படி இருக்கிறேன். ரைட்? அப்போ என் நிலைமை என்ன, இப்போ கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, இந்த அறிவு இருக்கணும். அந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது வேதம் நமக்கு போதிக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. பாருங்கள், ஏசப்பாவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராக இருந்தோம். உரிமைகளற்றவர்களாக, தேவராஜ்யத்தில் உரிமையற்றவர்களாக, வாக்குத்தத்தங்கள் இல்லாதவர்களாக, உடன்படிக்கை இல்லாதவர்களாக. இன்றைக்கி பார்க்குறோம், இந்த மற்ற தேசத்திலிருந்து நம்ம தேசத்துக்குள்ளே வர்றாங்கள்ல, அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த தேசத்தின் மக்களுக்குரிய உரிமை இருக்காது, பாதுகாப்பு இருக்காது, அநேக ஸ்லாக்கியங்கள் அவங்களுக்கு கிடையாது. வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதே போல் தான் ஆவிக்குரிய காரியங்களிலும் தேவ ராஜ்யத்திற்கு உட்பட்ட மக்கள், தேவனோடு கூட உடன்படிக்கையில் உள்ள மக்களுக்கு மேலான நன்மைகள், ஆசீர்வாதங்கள், பாதுகாப்பு இதெல்லாம் இருக்குது. வாக்குத்தத்தங்களுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொதுவான கிருபை மட்டும்தான் இருக்குதே ஒழிய இவ்வளோ பெரிய நன்மைகள்லாம் கிடையாது. ஒரு காலத்தில் நம்ம அந்த வெறும் பொதுவான கிருபை உள்ளவர்களாக மட்டுமே நாம் வாழ்ந்தோம். ஆனால் இப்போ சொல்லுங்கள், இப்போது அதை கொஞ்சம் கவனிப்போம். 13ஆம் வசனம். முன்னே தூரமாக இருந்த ஏன் தூரமாக இருந்தோம்னா உடன்படிக்கை இல்லை, அதனால் தூரமாக இருந்தோம். நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள், உடன்படிக்கையுள்ளவர்களாக மாறினீர்கள். ஹல்லேலூயா. சரி, 19ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல், அதாவது உடன்படிக்கை இல்லாததுனால அந்நியரும் பரதேசிகளும் வேற்று தேசத்தார் போல இருந்த நாம் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாக இருந்து இப்போ நிலைமை மாறிடுச்சு. பரிசுத்தவான்களோட கூட பரம எருசலேமின் குடிமக்களாக, தேவனுடைய வீட்டாராக மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா. சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன், பரலோக குடிமகன்கள் நாம். ஹல்லேலூயா. தேவனுடைய வீட்டார், தேவனுடைய குடும்பத்தார், தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வித்தியாசம் இருக்குது. எல்லாரும் ஒன்று கிடையாது. கர்த்தருடைய பார்வையில் எல்லாருமே அவர் சாயல், அவர் ரூபத்தில் உருவாக்கப்பட்டிருந்தாலும், ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பூமியில் 3 விதமான மக்கள் இருக்கிறாங்க. உடன்படிக்கையே இல்லாத அந்நிய ஜனங்கள், முதல் உடன்படிக்கைக்கு உட்பட்ட யூத ஜனங்கள், 2ஆம் உடன்படிக்கைக்கு உட்பட்ட சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை விசுவாசிகள். ஹல்லேலூயா. இந்த டிஸ்டிங்ஷனை புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம், எபிரேயர் 8 1ஆம் வசனத்திலிருந்தே வாசிப்போம். மேற் சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறவருமாய்
பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. உடன்படிக்கையும் இருக்குது நம்மளுக்கு. அந்த உடன்படிக்கைக்கு பிரதான ஆசாரியரும் நமக்கு இருக்கிறாரு, மத்தியஸ்தரும் இருக்கிறாரு. எந்த விதத்திலும் நம்ம குறைஞ்சவங்க கிடையாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியம் வேண்டியதாக இருக்கிறது. பூமியில் அவர் இருப்பாரானால் ஆசாரியராக இருக்க மாட்டார். ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே, ஆல்ரெடி ஆட்கள் இருக்கிறாங்க. அதனால தான் பூமியில் கர்த்தர் வாழும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குஷ்டரோகிகள்லாம் அவர் சுத்தமாக்குனதுக்கப்புறம் சொல்லுவார், போய் ஆசாரியன்ட்ட காமின்னு சொல்லுவார். அதான் என்கிட்ட வந்துட்டிங்கள, போதும், நான் தான் குணமாக்கிட்டேன்ல, போதும், என்ன நானே சொல்லிட்டேன், நீ குணமாகிட்டேன்னு போ அப்படின்னு சொல்லலை பாருங்க. அந்த பழைய ஏற்பாட்டின்படி கரெக்டாக அப்போ இருந்த அந்த ஆசாரியர்கள்ட்ட அனுப்புகிறார் கர்த்தர். 5ஆம் வசனம், இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ணுகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். இவரோ இயேசுவோ விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த மேலான பெட்டரான உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தை பெற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த அறிவு உங்களுக்குள்ளே அப்படியே வேறொன்று இருக்க வேண்டும். இந்த வசனங்களை திரும்ப திரும்ப லென்த்தியான வசனம் தான், அது 3 பேசேஜ் எடுத்து வாசிக்கிறோம். ஏன்னா அது காரணம் இருக்குது பாருங்கள். இந்த சத்தியம் பொது அறிவு கிடையாது கிறிஸ்தவர்கள் மத்தியில். அநேக மக்களுக்கு இந்த உடன்படிக்கை அதோடைய முக்கியத்துவம், எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குன்னே அநேக மக்களுக்கு தெரியாது. வாசிக்கும்போது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு அப்படின்லாம் வாசிப்பாங்க. ஆனால் அவங்க மைண்டில் வந்து பாருங்கள், எனக்கும் கர்த்தருக்கும் உடன்படிக்கை இருக்குது, நான் கர்த்தருடைய உடன்படிக்கை ஜனம் அப்படின்ற ஒரு வெளிச்சம் அநேக கிறிஸ்தவர்கள் கிடையாது. மோஸ்ட்லினா 99% கிடையாது. தெரிஞ்சிருக்கிற கொஞ்சம் நஞ்ச பேரும் கேட்டால் சொல்லுவாங்க, ஆனால் வாழ்க்கையில் அந்த உடன்படிக்கையை அப்ளை பண்ணுறது கிடையாது. அந்த உடன்படிக்கையில் எப்படி நடக்கணும், அந்த உடன்படிக்கையை வாழ்க்கையில் எப்படி கையாளணும், அதன் மூலமாக எப்படி நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற அறிவு கிடையாது. நீங்கள் நம்ம தேசத்தில் பார்க்குறோம், எத்தனையோ சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது இல்லையா, அநேக ஸ்லாக்கியங்கள் இருக்குது. குடிமகன்னா அவனுக்கு எவ்வளவோ உரிமைகள் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு அந்த சட்டம்லாம் தெரியாததுனால என்ன உரிமை அப்படின்னே தெரியாது. எனக்கு என்ன ஸ்லாக்கியம் இருக்குது, கவர்மெண்ட் எனக்கு என்னெல்லாம் செய்யணும், எனக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு சட்டத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றது நிறைய ஜனத்துக்கு தெரியாது. அநேக நேரத்தில் அதனாலே அவங்க ஏமாந்து போகிறாங்க, உரிமைகளை பெற்றுக்கொள்ளாமல் போயிடுறாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியங்களை இழந்து போகிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அதே விதமாக நடக்குது பாருங்க. இந்த உடன்படிக்கை அது குறித்த வெளிச்சம் இல்லாததுனால அநேக மக்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியவர்களாகவே வாழ்ந்து மடிந்து போகிறார்கள். அது மாறணும்னா அந்த உடன்படிக்கையை அறிந்து கொள்வதற்கு நான் பிரயாசப்பட வேண்டும். அதுக்கு தான் பைபிளை வாசிங்கன்றது. டெய்லி பைபிளை வாசிங்கன்றது வந்து பாருங்கள், ஏதோ ஒரு சடங்காச்சாரம் கிடையாது, வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான காரியம். புரியுதா? அந்த வார்த்தைனால தான் நம்ம பொழைக்கிறோம். இது விளங்கணும். இந்த உடன்படிக்கை எவ்வளவு மகத்துவமானதுன்னு புரிஞ்சிச்சுன்னா பைபிளை நீங்களே திறந்து படிப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இன்று நாம் இந்த உடன்படிக்கையை நன்றாக அறிந்த ஒரு தேவ மனிதனுடைய ஜெபத்தை தியானிக்க போகிறோம். இந்த தேவ மனிதன் கொஞ்சம் வித்தியாசமான ஆள். இவர் வந்து ஒரு ஆசாரியன் கிடையாது, ஒரு தீர்க்கதரிசியும் கிடையாது, லேவியனும் கிடையாது. ஆனால் இவர் வந்து ஒரு ராஜாவுக்கு உடன்படிக்கை குறித்து இவ்வளவு ஆழமான தெளிவான அறிவு இருக்கிறது ஆச்சரியமான காரியம். பொதுவாக அதெல்லாம் வந்து ஆசாரியன் தீர்க்கதரிசி இவங்க தான் செய்வாங்க.
நீங்கள் பொதுவாக பழைய ஏற்பாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஆபத்து காலங்களில் ஒரு தீர்க்கதரிசி எந்திரிச்சு ஜெபிப்பார், அவர் பலி செலுத்துவார், அவரே வழி நடத்துவார், அவர் உட்காந்து ஜெபிப்பார். ராஜாக்கள் வந்து யுத்தம் மட்டும் செய்வாங்க. நீங்கள் பார்க்கலாம், மோசே காலத்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் சாமுவேல் தீர்க்கதரிசி, ஏசியா தீர்க்கதரிசி, இப்படி பல இடங்களில் பல விதமாக பார்க்குறோம். ரைட், எலியா, எலிஷா, இவங்க காலங்கள் எல்லாம் பார்க்குறோம். ஆனால் இந்த ராஜா கொஞ்சம் வித்தியாசம். இந்த ராஜாவுக்கு தன்னுடைய உடன்படிக்கை குறித்த தெளிவான அறிவு இருக்குது. கர்த்தரோடு கூட ஒரு நல்ல உறவு இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை, அந்த உடன்படிக்கை குறித்த அந்த அறிவு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு வாஞ்சை இருக்குது. அவ்வளவு அருமையாக ஜெபிக்கிறார். பைபிளில் ஒரு அருமையான ஜெபங்களில் இது ஒரு முக்கியமான ஜெபம். இந்த ஜெபத்தை நம்ம பல விதங்களில் தியானிக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த ஜெபத்தை குறித்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி இந்த உடன்படிக்கையின் அந்த வெளிச்சத்திலிருந்து, அந்த ஆங்கிளிலிருந்து இந்த ஜெபத்தை நம்ம கொஞ்சம் கவனிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ரைட், இந்த ராஜாவோட பேர் யெகோசபாத். ரைட், யோசபாத் ராஜா. வாசிப்போம். 2 கொரிந்தியர் கொரிந்தியர்னு சொல்லிட்டு 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். ரைட், 3 தேசங்கள் சேர்ந்து வராங்க. மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலையின் புத்திரர்கள், அதாவது ஏசா ரைட், ஈசாக்கின் மகனாகிய ஏசாவுடைய புத்திரர்கள். ரைட், சேயீர் புத்திரர்கள்னு அவங்க தான். இவங்கெல்லாம் கூட்டணி அமைச்சு தங்களுடைய படைகளை இணைத்து ஒரு பெரும் படையாக யூதா சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக வராங்க. வரது புறம் சொந்தக்கார பய. மோவாபியரும் அம்மோனியரும் யார்? லோத்தின் புத்திரர்கள், ஆபிராமுடைய நெஃப்யூ. ரைட், அண்ணன் பையன். சேயீர் வந்து யாக்கோபுடைய சகோதரன் ஏசாவுடைய புத்திரர்கள். அப்போ எல்லாமே சொந்தக்கார பையங்க தான். இவங்க படம் அமைச்சு இவனுக்கு விரோதமாக வராங்க. இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் இவங்களுக்குன்னு தனியாக தேசங்களை கொடுத்துருந்தார். நீங்கள் உபாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அங்கே தெளிவாக போதிக்கப்படுகிறது. கர்த்தர் லோத்தின் புத்திரர்களாகிய மோவாபியருக்கும் அம்மோனியருக்கும் அவங்களுக்கும் தனியாக ஒரு குறிப்பிட்ட எல்லையில் உள்ள தேசங்களை கொடுத்துருந்தார். அதே போல் ஏசாவுடைய புத்திரர்களாகிய அந்த சேயீர் புத்திரர்களுக்கும் தனியாக கர்த்தர் ஒரு தேசத்தை கொடுத்திருந்தார். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் தேசம் புறப்பட்டு வரும்போது கர்த்தர் அவங்களுக்கு தெளிவாக சொல்கிறாரு, நீ அவங்கள தொடக்கூடாது, அவங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்யக்கூடாது, அவங்க தேசத்தில் ஒரு காலடி மண்ணு கூட உனக்கு கொடுக்க மாட்டேன் சொல்கிறாரு. அப்படியே நீ அவங்க தேசத்தை கடந்து போ, அவன்கிட்ட காசு கொடுத்து தண்ணி வாங்கு, காசு கொடுத்து சாப்பாடு வாங்கு. ஆனால் அவன் தேசத்தை நீ அவனை வந்து ட்ரபிள் பண்ணக்கூடாது, அவன் கூட யுத்தம் பண்ணக்கூடாது, அவனுக்கு எந்த சேதத்தையும் கொடுக்கக்கூடாது, அந்த தேசத்தை உன் கையில் கொடுக்கவே மாட்டேன், அது அவர்களுக்குரிய சொத்துரிமை அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டார். அதனால் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனமும் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்கள தொடாமல் வந்துட்டாங்க. இது பேக்ரவுண்ட். இப்போ இஸ்ரவேல் விட்டு வச்ச அதே 3 தேசத்தார் யூதா தேசத்தை அவங்க தேசத்திலிருந்து அவங்கள அகற்றி போட்டுட்டு ரைட், இவங்க அதை எடுத்துக்கலாம்னு இவங்க வராங்க. ஹல்லேலூயா. இதுதான் பேக்ரவுண்ட். இதை புரிஞ்சுக்கணும். சரி, இதை மைண்டில் வச்சுக்கிட்டு அங்கே வாசிப்போம். 2ஆம் வசனம். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள், இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசோசோன் தமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து, முதல்ல அந்த செய்தியை கேட்ட உடனே அவருக்கு பயம் வருது. ஏன்னா 3 பெரிய தேசங்கள். இது வந்து இஸ்ரவேல் வந்து அப்போ ஒரு தேசமாக இல்லை, 2 தேசமாக பிரிஞ்சு இருந்துச்சு. அதில் சின்ன தேசம் வந்து யூதா சாம்ராஜ்யம். பெரிய சாம்ராஜ்யமாகிய இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தில் 10 கோத்திரங்கள் இருந்தாங்க. ஆனால் யூதா சாம்ராஜ்யத்தில் 2 கோத்திரங்கள் தான். அப்போ 3 பெரிய தேசங்கள் சேர்ந்து இந்த சின்ன சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக வரும்போது
ரைட். படைகள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா அவங்களுடைய படைகள். அதனால் யோசபாத்துக்கு பயம் வருது இயற்கையாக. ஆனால் அதோடு அவர் நிப்பாட்டலை. அவ்வளோதான், போச்சு, முடிஞ்சிச்சு அப்படின்னு அவர் நினைக்கல. ஏன் மற்ற ராஜாக்கள் பொதுவாக செய்கிற மாதிரி அவர் மற்ற தேசங்களுக்கு ஆளை அனுப்பி மற்ற ராஜாக்களை எனக்கு உதவிக்கு வாங்க. அதெல்லாம் பொதுவாக வழக்கம். யுத்தம்லாம் வந்தால் ராஜாக்களை அதான் செய்வாங்க. பைபிளில் கூட அது குறிச்சுலாம் எழுதப்பட்டிருக்குது. ரைட். அந்த மாதிரி மற்ற ராஜாக்கள் வேறு ராஜாக்களோட கூட கூட்டணி அமைச்சு எனக்கு உதவி பண்ணுவாங்க, நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன், ரைட் அப்படின்லாம் சொல்லலை. ரைட். அதுக்கு பதில் என்ன செஞ்சார்னா, கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை குறுவித்தான். இதுக்கு ரொம்ப தைரியம் வேணும், நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இருந்தால் தான் செய்ய முடியும் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம். ஏன்னா இது லேசுப்பட்ட சூழ்நிலை. வர்றவன் கொன்று தீக்கிறதுக்கு வரான், இவங்களெல்லாம் கொன்று போட்டுட்டு இவங்க தேசத்தை எடுக்கிறதுக்கு வரான். ரைட். அதனால் இங்கே இது ட்ரை பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. எது ஒர்க் ஆகுமோ அதை செய்யணும். இல்லைன்னா மொத்தம் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, மொத்த தேசத்தின் மக்களும் அழிஞ்சு போவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் கர்த்தரை தேடுறார். ஏன் அந்த அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணார்னா, முழு நம்பிக்கை இருக்குது. தேவன் என் சத்தத்தை கேட்பார், எனக்கு செவி கொடுப்பார், தேவனுடைய சமூகத்தில் எனக்கு மரியாதை இருக்குது, அவர் காது கொடுத்து என்னை கேட்பார், எனக்கு உதவி செய்வார் அப்படின்ற ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்தது. ஆனால் அந்த நம்பிக்கை எங்கேருந்து வந்துச்சு? நம்பிக்கைன்றது காற்றுலேருந்து வர்றது கிடையாது பாருங்கள். சும்மா ஆட்டோமேட்டிக்காக உண்டாகிற காரியம்லாம் கிடையாது. நம்பிக்கைக்கு காரணம் இருக்க வேண்டும். இங்கே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் யோசபாத்துக்கு கர்த்தரோடு கூட இருந்த அந்த உறவு, த பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் அண்ட் த கவனன்ட், ரெண்டும் அந்த அடிப்படையில் தான் அவர் தைரியமாக இவ்வளவு பெரிய ஆபத்து வருகிற அந்த சமயத்தில் மொத்த தேசத்தையும் சேர்த்து எல்லாம் சேர்ந்து கர்த்தரை நோக்கி பார்க்குறாங்க. 4ஆம் வசனத்தை கவனிங்க. அப்படியே யூதா ஜனங்களை கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தில் புது பிரகார முகப்பில் யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையில் நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே. இங்கே பாருங்கள், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அங்கே ஆசாரியர்கள்லாம் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகளும் இருந்திருப்பாங்க. இந்த காலத்துலலாம் தீர்க்கதரிசிகள்லாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி லேவியர்கள்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் ஜெபிங்கப்பா, நான் கூட சேர்ந்து ஆமேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யலை. இந்த ராஜாவுக்கு கர்த்தரோடு கூட ஒரு உறவு இருக்குது. இவர் கர்த்தரோடு நடக்கிற ராஜாவாக இருக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கை குறித்து அறிந்த ஒரு ராஜாவாக இருக்கிறார். அதனால் இவரே எந்திரிச்சு ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் பாருங்கள், ஊழியக்காரங்க தான் ஜெபிக்கணும்லாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நீங்களும் ஜெபிக்கணும். நீங்கள் பைபிளை படித்து உங்கள் உடன்படியை தெரிஞ்சுக்கிட்டு கர்த்தரோடு கூட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் வளர்த்துக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நீங்களே இப்படிலாம் ஜெபிக்கலாம் தைரியமாக. அருமையான ஜெபங்களை நீங்களே ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. 6ஆம் வசனத்தை கவனிங்க. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே. அவர் பயன்படுத்தின அந்த நாமத்தை கொஞ்சம் கவனிங்களேன். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரேன்னு சொல்லியிருக்கலாம், அதுவும் கரெக்டு தான். ஆனால் எடுத்த உடனே அவர் என்ன சொல்கிறார்? எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே. எதை பாயிண்ட் அவுட் பண்ணுறாருன்னா, தலைமுறையாக நாங்கள் உம்மை சேவித்திருக்கிறோம். தலைமுறையாக எங்களுக்கும் உமக்கும் ஒரு உறவு இருக்கிறது, உடன்படிக்கை இருக்கிறது. ஆபிரகாம்ல ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் நீரே எங்கள் தேவன். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? கர்த்தர் என்ன சொல்கிறாரு? எனக்கு கீழ்ப்படிந்து என்னை சேவித்தால் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் பாராட்டுவேன்னு சொல்லியிருக்கிறார். வாக்கு கொடுத்துருக்கிறார். இல்லை தான்? கரெக்டு தானே? ரைட். அப்போ அதெல்லாம் அவர் பாயிண்ட் அவுட் பண்ணும் விதத்தில் அந்த உறவு, அந்த உடன்படிக்கை, அவர்கள் கர்த்தரை சேவிக்கிற ஜனம் அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணுற அந்த ஒரு நாமத்தை யூஸ் பண்ணும்போதே அதுக்கு பின்னாடி இதெல்லாம் இருக்குது. இந்த சத்தியம் பூரா இருக்குது. ஹல்லேலூயா. அடுத்து கவனிங்க. பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன்.
இங்கெல்லாம் வேறு வேறு சாம்ராஜ்யத்தில் அவன் சிங்காசனம் போட்டு ஒரு அரண்மனையை கட்டி அதில் சிங்காசனத்தை போட்டு உட்காந்துருக்கிறான். அவனுக்கும் ஒரு அதிகாரம்லாம் இருக்குது. ஆனால் நீர் பரலோகத்திலே சிங்காசனம் அமைத்து அங்கே உட்காந்துருக்கிறீர். எல்லா அரியணைகளுக்கும் மேலாக, எல்லா சிங்காசனங்களுக்கும் மேலாக நீர் சிங்காசனம் அமைத்து அமர்ந்திருக்கிறீர். நீர் ராஜாதி ராஜா. இங்கே இருக்கிற அந்த சிங்காசனம், அந்த தேசங்கள் மேலாம் உமக்கு அதிகாரம் இருக்கிறது. இந்த தேசங்களுக்கெல்லாம் இந்த தேசங்களை காட்டிலும் நீர் பெரியவர் அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். ரைட், இங்கே ஒரு ராஜா இருக்கிறான், ஆனால் அந்த ராஜாவுக்கு மேலே நீர் ராஜா. ராஜாவுடைய இருதயம் உம்முடைய கையில் இருக்குது. ரைட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தரை எப்படி உயர்த்துறான்றதை கவனிங்க. கர்த்தரை குறித்து எவ்வளவு சரியான அறிவு இருக்குதுன்றதை கவனிங்க. ரைட், கர்த்தருக்கு முன்பாக தன்னை எப்படி தாழ்த்தணும். ஒரு ராஜா எப்படி நின்று ஜெபிக்கணும்னா அவனுக்கு ஒரு அறிவு இருக்குது. என்னை காட்டிலும் கர்த்தர் பெரியவர்ன்ற ஒரு வெளிச்சம் அவனுக்கு இருக்குது. அதனால தான் தன்னை தாழ்த்தி கொண்டு கர்த்தர் முன்பாக நின்று அவரிடத்தில் உதவி கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அடுத்து கவனிங்க, கர்த்தர் குறித்து சொல்கிறான் பாருங்க, உம்முடைய கரத்தில் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. எதுக்கு வல்லமை, எதுக்கு பராக்கிரமம்? இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. 4 தேசங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அம்மோனியர், மோவாபியர், சேயீர் புத்திரர், இந்த பக்கம் யூதார் சாம்ராஜ்யம். அப்போ 4 தேசங்கள், 4 ராஜ்யங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இது. ஆனால் அதை தீர்க்கக்கூடிய வல்லமையும் பராக்கிரமமும் உமக்கு இருக்குது. எவ்வளோ அருமையாக ஜெபிக்கிறார் பாருங்க. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. என்னை எதிர்க்கக்கூடிய வல்லமை இந்த 3 சாம்ராஜ்யங்களும் சேர்ந்து வரும்போது அவங்களுக்கு இருக்குது. ஆனால் உம்மை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை அவங்களுக்கு கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். எவ்வளவு அழகா, எவ்வளவு கருத்தாக, எவ்வளவு துல்லியமாக ஜெபிக்கிறாருன்றதை கவனிங்க. இதெல்லாம் சும்மா வர்ற ஜெபம் கிடையாது, கவனிச்சுக்கோங்க. அவர் வார்த்தையை விரும்பி அதை வாசித்து அதை தியானித்ததுனால இருதயத்திலிருந்து வருது. ஆவியானவர் ஏவி ஜெபிக்கிறாரு. அவ்வளவு அழகா கருத்துள்ள ஜெபம், ஞானம் நிறைந்த ஜெபம். 7ஆம் வசனத்தை கவனிங்க. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த தேசம் இவங்களா பேராசைப்பட்டு பிடிச்ச தேசம் கிடையாது. இது இவங்களா எனக்கு இந்த தேசம் வேணும் ரைட் அப்படின்னு அடித்து உதச்சி இருந்தவனை தூக்கி போட்டு இவங்களா கைப்பற்றினது கிடையாது. ரைட், ஆபிரகாம் காலத்திலே கர்த்தர் இரத்த உடன்படிக்கை செய்து இந்த தேசங்களை ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் நிரந்தரமான ஒரு சொத்துரிமையாக கொடுத்த தேசம் இது. என்றென்றைக்கும் உள்ள உடன்படிக்கை என்ற வேதம் இதை குறித்து போதிக்கிறது. நித்திய உடன்படிக்கை. அப்போ அந்த உடன்படிக்கையின் அந்த அம்சத்தை எடுத்து கர்த்தருக்கு முன்பாக வைக்கிறார். ஒரு லா பாயிண்ட் எடுத்து ஒரு லாயர் ஜட்ஜுக்கு முன்னாடி வைக்கிற மாதிரி அப்படி அழகாக தெளிவாக எடுத்து வைக்கிறார் பாருங்க. அடுத்து கவனிங்க, ஸ்நேகிதனாகிய ஆபிரகாமுடைய அப்படின்னு சொல்லும்போது, ஸ்நேகிதன்னா நம்ம கூட உட்காந்து டீ குடிச்சிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு ஊர் சுற்றுறாங்களா, அந்த மாதிரி நண்பர்கள் கிடையாது. ரைட், இது உடன்படிக்கை நண்பன், இரத்த உடன்படிக்கை செய்தவர்கள். ரைட், நம்ம போன மெசேஜில் பார்த்தோம் இல்லையா, தாவீது யோனத்தான் மாதிரி உடன்படிக்கை நண்பன், அப்படிப்பட்ட ஸ்நேகிதன். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, கர்த்தர் யூதாஸ் இஸ்காரியோத் அவரை காட்டி கொடுக்க வரும்போது நண்பனே ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்குறாரு இல்லையா? ஏன் கேட்டார்? ஏன்னா அதுக்கு அதே ராத்திரியில் கர்த்தரோடு கூட ஒரு உடன்படிக்கைக்குள்ளே அவன் நுழைஞ்சிருக்கிறான். ஏற்கனவே அவன் உடன்படிக்கைக்குள்ளே இருந்தவன் தான். அவனும் யூதன், கர்த்தரும் யூதா வம்சத்து யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவர் இல்லையா? ஆல்ரெடி ஒரு உடன்படிக்கை இருக்கிறது இல்லை? ஆனால் இந்த புது உடன்படிக்கைக்குள்ளே அவனும் நுழைஞ்சான் இல்லையா? ஹல்லேலூயா. நுழைஞ்சிட்டு காட்டி கொடுக்குறான்.
அதனால தான் அவன்கிட்ட கேட்குறாரு, நண்பனே, ஃப்ரெண்டு, ஸ்நேகிதனே அப்படின்னு கேட்குறாரு. ஒரு உடன்படிக்கை நண்பனாக இருந்து கொண்டு அவரை காட்டி கொடுக்கறதுன்றது ஆக்சுவலி இட் இஸ் பனிஷபிள் பை டெத். இந்த உடன்படிக்கையின் பிரமாணங்கள்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு, இப்படி ஒரு மனுஷனை காட்டி கொடுக்குறது, உடன்படிக்கை நண்பனை காட்டி கொடுக்கறது என்பது மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவம். அப்படி அந்த மாதிரிலாம் செஞ்சால் குடும்பத்தாரே அவனை கொன்று போட்டுருவாங்க, சொந்த குடும்பத்தாரே. ஏன்னா உடன்படிக்கையை மீறி உடன்படிக்கை நண்பனுக்கு துரோகம் செஞ்சுருக்கிறான் அப்படின்னு. இதெல்லாம் உடன்படிக்கை நீதிகள். சரி, அதை சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்லிட்டு அதை விட்டுருங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே கவனிங்க, ஸ்நேகிதனாகிய ஆபிரகாம்னு சொல்லும்போது உடன்படிக்கை ஸ்நேகிதனாகிய ஆபிரகாம். இதை நல்ல பழக்கங்க. நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஒருத்தரோட ஒருத்தர். நம்ம முந்திலாம் எல்லோரும் சேர்ந்து தான் செய்வோம், ஒன்றா விளையாடுவோம், ஒன்றா படிக்க போனோம், நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டோம். அந்த நட்பு வேறு. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற இந்த ஸ்நேகிதம் வந்து உடன்படிக்கை ஸ்நேகிதம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, 8ஆம் வசனத்தை கவனிங்க. ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். அப்போ வந்தவங்க இந்த தேசத்தை உண்டு பண்ணது கர்த்தர் சொல்கிறாரு பாருங்கள். நீங்கள் சங்கீதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த தேசத்தை கொடுத்தாராம்? கர்த்தருக்கென்று ஊழியம் பார்ப்பதற்கு, கர்த்தரை சேவிப்பதற்கு தான் அவங்களுக்கு அந்த தேசம் கொடுக்கப்பட்டது. இவங்க வந்து மற்ற தேசங்கள் மாதிரி இல்லாமல் இவங்க வந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக கர்த்தரை சேவிக்கிற ஒரு கூட்டமாக இருக்கணும் தான் அவங்களுக்கு அந்த தேசம் கொடுக்கப்பட்டது. அந்த தேசத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோன்றதை அவர் சொல்கிறார். உமக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினோம். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உம்மது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். சொன்னது யார்? சாலமன். சாலமோனுடைய ஜெபத்தில் தேவாலயத்தை கட்டி அதை கர்த்தருக்குன்ற பிரதிஷ்டைலாம் பண்ணுறாங்களே, அப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா சாலமன் ஏறெடுத்த அந்த ஜெபத்தில் ஒரு அம்சம் இது. அதை க்ளீனாக தெளிவாக அழகாக கோட் பண்ணுறாரு பாருங்கள். மறுபடியும் இது எதை காமிக்குது? தன்னுடைய உடன்படிக்கையும் அந்த உடன்படிக்கையை சார்ந்த சரித்திரத்தையும் அறிந்த ஒரு மனிதன் எவ்வளோ அருமையாக கோட் பண்ணுறாரு பாருங்கள். ஹல்லேலூயா. 10ஆம் வசனத்தை கவனிங்க. இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாக போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். உபாகமும் தெரிஞ்சிருக்குது இவருக்கு. அங்கே தான் இது வந்து போதிக்கப்படுகிறது, எழுதப்பட்டிருக்கிறது. 11. இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்து விட வருகிறார்கள். நீர் அப்போ அவங்கள தொடாதன்னு சொன்னீர், நாங்கள் கேட்டோம். இப்போ நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த சுதந்திரத்திலிருந்து எங்களை விரட்டி அடிக்க அவங்க வர்றாங்க. என்ன பண்ண போகிறீங்க? அந்த மாதிரி தான் கேட்குறாரு இல்லையா? 12ஆம் வசனத்தை கவனிங்க. எங்கள் தேவனே எப்படின்னு சொல்கிறாரு? அவர் ஃபாதர், அவர் காட். பர்சனலாக கேட்குறாரு பாருங்க. இந்த உறவு முக்கியம். வானத்தை பூமியும் படைத்த கர்த்தர் மட்டுமல்ல, எங்கள் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு உடனே பதில் கொடுத்தார். இவர்கள் சார்பாக யுத்தம் செய்தார், மகா பெரிய வெற்றியை கொடுத்தார். ஏன் அந்த ஜெபம் உடனே கேட்கப்பட்டதுன்னா, அந்த உடன்படிக்கையின் வெளிச்சம். இங்கே கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. நியாயம் தீர்க்க மாட்டீரோ? பாருங்கள், இது வந்து ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கு இருக்கிற பஞ்சாயத்து கிடையாது. இது தேசங்களுக்கு மத்தியில் இருக்கிற பஞ்சாயத்து.
அவ்வளோ பெரிய பஞ்சாயத்தை யார் நடுவராக நின்று தீர்க்கிறது? இது என்னது? இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஊரில் இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட்டெல்லாம் இருக்குது இல்லையா, ரைட்? அது சொல்கிறது எவனும் மதிக்க மாட்டேங்கிறான். அவங்க சொல்கிறது வேல்யூவே இல்லாமல் போச்சு, ரைட்? அநேக தேசங்கள் அதுக்கு உட்பட்டவங்க கிடையாது, பெரிய பெரிய தேசங்கள்லாம், ரைட்? அதையும் மீறி அவன் ஏதாவது சொன்னாலும் அதை கேட்கவே மாட்டேன்றாங்கல்ல. அவனுக்குலாம் சும்மா பேருக்கு தான் அவங்களாம் இருக்கிறாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, அந்த தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குலாம் ஒரு சக்தி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் கர்த்தர் வானத்தையும் பூமியும் ஆளுகை செய்கிறவர். அவர் தான் பூமி அனைத்திற்கும் மேலாக நியாயாதிபதியாக அமர்ந்திருக்கிறார். அந்த வெளிச்சம் யெகோஷாபாத்துக்கு இருக்குது பாருங்க. அதன் அடிப்படையில் கேட்குறாரு, நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? கர்த்தர் உடனே நியாயம் தீர்க்கிறார். அந்த பதிலை வாசித்து முடிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 15ஆம் வசனத்தை வாசிங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நான் சண்டை போடுறேன், நீ ஒதுங்கி நின்று வேடிக்கை பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். எவ்வளோ அருமையான பதில், எவ்வளோ மகிமையான ஒரு உதவி இல்லை? ஹல்லேலூயா. இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். ஏன் அவ்வளோ நல்ல உடனே பதில் வந்துச்சு? ஏன்னா அவர் உடன்படிக்கை குறித்து அறிந்தவராக, கர்த்தரோடு கூட ஒரு உறவுள்ளவராக இருந்தார். ஏசப்பா இதைத்தான் சொன்னார் இல்லையா, நீங்கள் என்னிலும், ரைட், என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். யெகோஷாபாத் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்த ஒரு மனிதன். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் கேட்குறாரு, கர்த்தர் செய்கிறாரு பாருங்க உடனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர், நமக்கு உதவி செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். க்ளோரி பீ டு காட். உடன்படிக்கை அறிந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். பைபிள் நல்லா வாசிங்க. அதன் அடிப்படையில் ஜெபிக்க பழகுங்க. கர்த்தர் உங்கள் ஜெபங்களை வல்லமையுள்ள ஜெபங்களாக மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.